Hello students, welcome to our YouTube channel. RRB Group D எக்ஸாம்ஸ்க்கு இந்தியா முழுக்க இருந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஜோன்ல இருந்துங்கிற அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை RRB தன்னோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 32,438 வேகன்சிக்கு இந்தியா முழுக்க இருந்து 1,08,00,000 ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஜோன்ல இருந்து, அதாவது போபால்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, சென்னையில இருந்து, கோரக்பூர்ல இருந்து, மும்பைல இருந்து ஒவ்வொரு ஜோன்ல இருந்தும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்கன்ற அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எக்ஸாம்ஸ் எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 1,08,22,423 பேர் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் த இந்தியால இருந்து. மொத்த வேகன்சி 32,438. இதுல சென்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 11,12,922 பேர் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, சென்னை ஜோன்ல இருந்து. இதுல ஜெனரல் கேண்டிடேட்ல பாத்தீங்கன்னா 1,63,586 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 2,93,266 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்ல 66,036 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓபிசில 5,41,939 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இடபிள்யூஎஸ்ல 48,095 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியில 4,048 பேர், பிடபிள்யூடி கேட்டகரியில 8,461 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இதுல சென்னை ஜோனுக்கு வேகன்சின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா சென்னை ஜோனுக்கு எல்லா போஸ்ட்டுமே சேர்த்து 2,694 வேகன்சி சென்னை ஜோனுக்கு மட்டும் இருக்கு. இதுல அப்ளை பண்ணிருக்கவங்களோட கவுண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 11,12,922 பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப சீரியஸாக படிக்கிறது, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 1 லேக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே தான் உங்களுடைய காம்படிஷன்ன்றது இருக்கும். எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுல ரொம்ப கம்மியான ஆஸ்பிரண்ட் தான் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த சீரியஸான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு போஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். இருந்தாலும் வேகன்சி கம்மிங்கிறதுனால நிறைய ஹார்ட் ஒர்க்கை வந்து கட்டாயமாக போடுங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற அந்த அஃபிஷியல் டேட் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் தான் முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் குரூப் டி எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன்ன்றதை RRB ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் டி என்டிபிசி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஒரு டாக் ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற சான்சஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா RRB எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 1 மந்த் முன்னாடி தான் அந்த எக்ஸாமோட டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா இந்நேரத்துக்கு என்டிபிசி எக்ஸாமோட எக்ஸாம் டேட் இதுதான்ட்டு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாவில் அவங்க இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூனில் என்டிபிசி நடக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்குது. ஸோ ஜூனில் என்டிபிசியோடைய டிகிரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு ஃபைனலாக தான் அதுக்கப்புறமா தான் குரூப் டி எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுல அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னா இப்போலேருந்து சீரியஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணுன்றதை நோட் பண்ணி அந்த டாப்பிக்கை சீரியஸாக இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நிறைய வேகன்சிஸ் இருக்குது, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ட்டு படிக்காமல் போகாதீங்க. நீங்கள் சீரியஸாக படிச்சிங்கன்னா மற்றவங்க படிக்காமல் இருக்கிறப்போ, மற்றவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களால லேக் ஆகிறப்போ, நீங்கள் நல்லா படிக்கிறப்போ உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையாவே இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சீரியஸாக படிக்க மாட்டாங்க. சீரியஸாக படிக்கிறவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கவுண்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா சீரியஸாக படிச்சிங்கன்னா ஒரு ஜாப்பை உங்களால் செக்யூர் பண்ண முடியும். குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் ஆகிருக்கும். உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாபிக் கேட்பாங்களோ அதை டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ணணும். இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. இதில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் டேட் அஃபிஷியலாக வந்த உடனே நம்மளோட யூடியூப் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு, ஃப்ரீ பிடிஎஃப்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.